ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க நம்மை அழைத்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, இங்கு நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவங்க கேட்டதுக்கு, அந்த மனுஷகுமாரன் யாரு? உயர்த்தப்படணும்னு சொல்றீங்க. இந்த மனுஷகுமாரன் ஆனா கிறிஸ்து எங்களோட தான் எப்பவுமே இருப்பாருன்னு நாங்க வாசிக்கிறோம், வேதத்துல வாசிச்சிருக்கோம். ஆனா மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டுருவாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்ற மனுஷகுமாரன் யாருன்னு ஜனங்கள் கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, கொஞ்ச காலம்தான் இந்த ஒளி உங்களிடத்துல இருக்கும். ஒளியாகிய கிறிஸ்து நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களோடு கூட இருக்கும்போதே நீங்க இருளில் அகப்படாதபடிக்கு நீங்க ஒளியில நடங்க. நீங்க இருளில் நடக்கும்போது நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது. இருளில் ஒரு மனுஷன் நடந்தானா அவன் எங்க போகிறான், எங்க இடறி விழுவான், எங்க பள்ளம் இருக்கு, எங்க முள் இருக்கு, எங்க கல் இருக்கு தெரியாது. ஒளியில நடக்கிறவன் தெளிவாய் நடப்பான். முள்ளிலையும் கல்லிலையும் பள்ளத்திலையும் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவன் நடப்பான். அதுதான் இயேசு சொல்றாரு, நீங்க ஒளியின் பிள்ளைகளா மாறுறதுக்கு இந்த ஒளியின் இடத்துல நீங்க விசுவாசமா இருங்க. இந்த இருளாய் இருக்கிற இந்த அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்துல ஒளியாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஏன் ஒளியினவரை சொல்றோம் அப்படின்னா, அவர் அந்த பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமாய் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாய் மாற்றுவார். இருளில தான் எல்லா தவறான காரியங்கள், பாவம் இருளில தான் நடக்கும். மறைந்திருக்கிறவன், ஏன்னா பாவத்தை தூண்டுகிற அதிபதியாகிய பிசாசானவன் அந்தகாரத்துல இருளில மறைக்கப்பட்ட காரியங்களை ஒளிந்து செய்கிற காரியங்கள். ஏன்னா அவனிடத்துல வெளிச்சம் இல்லை, அவனிடத்துல உண்மை இல்லை, அவன் பொய்யன், அவன் அழிக்கிறவன், அவன் திருடுகிறவன், அவன் நம் வாழ்க்கையை கெடுக்கிறவன். அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க ஒளியின் பிள்ளைகளா மாறணும்னா ஒளியாகிய என்னை பின்பற்றுங்கள், ஒளியாகிய என்னை விசுவாசியுங்கள், ஒளியாகிய என்னை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். அப்போ இயேசு அதை சொல்லி அவங்களை விட்டு மறைந்தார் என்று வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஒளியாக அவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அவர் சொன்ன காரியங்களை அவர்களால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால அவர் தொடர்ந்து அவரிடத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிவிட்டு மறைந்தார் என்பதை நாம பார்க்கிறோம். பாருங்க, அது ஏசாயா தீர்க்கதரிசியில புத்தகத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது. விசுவாசிக்கிறவன் யாரும் இல்லை. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆண்டவருடைய ரகசியங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால இயேசு அவர்களை விட்டு மறைந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் திரும்ப அநேக காரியங்களை நமக்கு உணர்த்துவார். ஆட்கள் மூலமாக, போதகர் மூலமாக, நம்மை சுற்றியுள்ள சில ஆண்டவர் வழி நடக்கிற பிள்ளைகள் மூலமாக. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருந்தா ஒரு காலகட்டத்துக்கு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவாரு, நம்மோடு கூட பேசுகிறதை நிறுத்தி விடுவார். ஏன்னா நமக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லை, நம்முடைய இருதயம் கல்லாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம போய்விடாதபடிக்கு அந்தகாரத்தின் பிள்ளைகளாக அல்ல, இருளின் பிள்ளைகளாக அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக. ஒளி என்பது எதை குறிக்கிறது? ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பை பெற்று மனம் திரும்பி நம்ம ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள். இருள் என்பது எதை குறிக்கிறது? அந்தகாரம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சாபங்கள், அங்க அந்த காண்டம்னேஷன், இதை அது குறிக்கிறது. நம்மை நியாயம் தீர்க்கிற காரியங்கள், நம்ம பாதாளத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள விடாம நமக்கு ஜீவனை அளிக்க வந்த
கிறிஸ்துவை, ஒளியாய் நம்மை மாற்றுகிற கிறிஸ்துவை நம்ம அண்டிக் கொள்ளும் போது நமக்கு உண்மையாகவே நம்ம ஒளியில நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில நடவாமல் ஒளியில நடக்கும்போது நம்முடைய எதிர்காலம் மகிமையாக இருக்கும். நம்முடைய பாதை தெளிவாக இருக்கும். நம்முடைய பாதை குறுகலாக இருந்தாலும் அது நாம் போகிற பாதை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறது என்னன்னா, நம்ம ஒளியை தெரிந்தெடுக்க சொல்லுகிறார். இந்த நாளிலும் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தருணங்கள். ஒன்று, இருளின் பிள்ளைகளாக அல்லது ஒளியின் பிள்ளைகளாக நாம் எதில் நடந்து கொண்டு இருக்கிறோம், அல்லது நாம் எதில் நடந்து கொண்டு இருக்கிறோன்னு ஒரு வேளை நம்ம கண்டுபிடிச்சா எதில் நம்ம நடக்கிறதற்கு, இனிமே நடக்கிறதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றும் போது ஒளியின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இருளின் காரியங்களெல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடுகிறவராக வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த வெளிச்சத்தில் நம்மை நடத்துகிற தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே, நீர் எங்களை வெளிச்சத்தின் பாதையில ஒளியின் பிள்ளைகளாக நீர் எங்களை அழைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இருளில் நடவாமல் நாங்கள் ஒளியில நடக்க கர்த்தர் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்களுக்கு நடக்க சொல்லி தாரும், பேச சொல்லி தாரும், பழக சொல்லி தாரும். கண்ணை வைத்து ஆலோசனை கர்த்தராய் இருந்து எங்களை நடத்தும். அந்தகார வழி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, இருளின் வழி வேண்டாம். கொல்லவும் எங்களை அழிக்கவும் வருகிற திருடனுடைய வழி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் அப்பா நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளிலும் இந்த காலவெளியில புதிய கிருபையினால, புதிய பலத்தினால எங்களை நிரப்பும். எங்கள் ஆவியின் கண்களை கர்த்தர் திறந்தருளும். இந்த ஜனங்கள் விசுவாசியாமற் போனார்களே, நாங்கள் அப்படி இல்லாமல் எங்கள் விசுவாசத்தை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தும், வழி நடத்தும். துதி கன மகிமையாவும் செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.